சசிகலா தங்கியுள்ள இந்த ரெசார்ட்டில் தற்போது காவல்துறையினர் உள்ளே வந்துவிட்டனர். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த ரெசார்ட் வந்துவிட்டது. தற்போது ஏராளமான காவல்துறையினர் தற்போது அந்த பாதுகாப்பு கவசங்களுடன் ரெசார்ட்டுக்குள்ளேயே வந்துவிட்டனர். இந்த விடுதிக்குள்ளே வந்துவிட்டனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறை செந்தாமரை கண்ணன் தலைமையில் இவர்கள் தற்போது உள்ளே வந்துள்ளனர். அதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட பிறகு, குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பிறகு, தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு சசிகலா இங்கிருந்து வெளியே வந்தார். அவருடைய முகம் மிகவும் இறுகியதாக காணப்பட்டது. உடனடியாக அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு தற்போது உள்ளே ஒரு இடத்தில், அதாவது ஒரு கூட்டரங்கில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் அடுத்த கட்டமாக அதிமுக என்ன செய்ய போகிறது, அடுத்த கட்டமாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், வேறொருவரை முதலமைச்சராக முன்மொழியலாமா என்பது குறித்து ஒரு தீவிரமான ஆலோசனை, அவசர ஆலோசனை தற்போது இங்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னும் வெளியே வரவில்லை. அதற்கு முன்பாக காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரெசார்ட்டிற்கு வந்துவிட்டனர். இவர்கள் இந்த பகுதியில் முழுவதுமாக குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த ஆயுதம் தாங்கி, அதாவது அந்த தடுப்பு, அதாவது கலவரம் ஏற்பட்டால் தடுக்கக்கூடிய அந்த உடை, அந்த பிரத்யேகமாக உடை அடைந்து காவல்துறையினர் தற்போது அணிவித்து இருக்கின்றனர். மூத்த ஐபிஎஸ் அதிகாரி செந்தாமரை கண்ணன் உள்ளே இருக்கிறார். ஏராளமான காவல்துறையினர் முழுவதுமாக ரெசார்ட்டை சூழ்ந்து விட்டனர். ரெசார்ட் முழுவதுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தற்போது கொண்டு வரப்பட்டு விட்டது. அந்த காட்சிகள் தான் நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. இங்கு முழுவதுமாக ஒரு வித பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. உடனடியாக இங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக அழைத்து தற்போது சசிகலா தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். அடுத்த கட்டமாக கட்சியை என்ன செய்வது, அதாவது ஆட்சி அமைப்ப வேறொருவரை நியமிக்கலாமா, வேறொருவரை முன்மொழியலாமா என்பது குறித்துதான் இவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது முழுவதுமாக காவல்துறையினர் நேரம் ஆக தற்போது காவல்துறையுடைய எண்ணிக்கை இங்கு அதிகபட்சமாக தான் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வர வைக்கப்பட்டுள்ளனர். முழுவதுமாக அந்த ஓபன் கேட், அதாவது உள்ள வரக்கூடிய அந்த கேட்டை முழுவதும் காவல்துறையினர் சூழ்ந்துவிட்டனர் பாதுகாப்பு கவசங்களுடன். அப்படி இருக்கும்போது முழுவதுமாக இந்த ரெசார்ட் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்குள்ள அதிகாரிகள் கோர்ட்டின் நகல் பெடுக்கப்பட்டு அதை திருமதி சசிகலாவிடம் காண்பிருக்கிறார்களா என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை. ஆனால் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த பகுதியில் தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஒரு கூட்டம் நடைபெற்று, இந்த கூட்டம் முடிவுற்ற பிறகு யாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது, அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு எது கொண்டு இருக்கும் என்பது குறித்து தீவிரமாக தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். தற்போது இங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இந்நிலையில் காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த ரெசார்ட் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் தற்போது கொண்டு வரப்பட்டு விட்டது.